நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். அதாவதுங்க, கம்பு விதைச்சிருந்தேன். அந்த கம்புக்கு வந்து ஒரு ரூ. 1000 உழவு ஓட்டுனேன். ஒரு ரூ. 1000 எரு அடிச்சேன். ஒரு ரூ. 1000 இருக்கும். 2, 3 நாளு களை வெட்டுனுச்சு. அப்புறம் வந்து மருந்து, மேல் மருந்து, அடி உரம். இது ஒரு ரூ. 1000 இருக்கும். ஆனா போனா அது 5000 தாண்டி போங்க. இன்னும் சொல்லப்போனா. 4000 வச்சுங்க. இவ்வளோ செலவு பண்ணுனேன். ஆனா அந்த கம்பு எவ்வளோமா வித்துச்சு? சாதா ரூ. 400 கிலோ ரூ. 21 தான் கேட்டாங்க. அவ்வளோதான் கம்பே வித்துச்சு. அதனால தான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி சிறுதானியங்கள செஞ்சா, இது வந்து இப்போ எந்த பலனும் இல்ல, ரூ. 1 கூட லாபமும் இல்ல. ஆனா உடலுக்கு நல்லது தான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஆ என்ன உழவன் கணக்கு பார்த்தா உழவு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழிக்கு இணங்க, இப்போதைக்கு இந்த சிறுதானியம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு, இதோ பாருங்க, சவுக்கு கண்ணு சவுக்கு கண்ணு இத அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. சவுக்கு கண்ணு என் வயல் ஃபுல்லா போட்டு உளுந்து விதைச்சு விட்டுட்டேன். இது வந்து நெல்லு விதைச்சிருந்தாங்க இந்த வயலு. இந்த காட்டுறேன் பாருங்க. இது வந்து நெல்லு விதைச்சிருந்தேன். என்ட்ட 1½ ஏக்கர் அங்க இருக்கு. இதுவும் அப்படிதாங்க. நகை நட்டு, சாமான் செட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் அடமானம் வச்சு, கடைசியில போய் விக்கும்போது என்ன பாருங்க, மாடு மேயுது பாருங்க. எனக்கு வந்து வயலுக்கு போறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. மாடு மேய்ஞ்சுக்கிட்டு, குருவி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால அங்க உள்ளவங்க யாருமே பயிர் செய்யல. நான் மட்டும் பயிர் செஞ்சேன்னு வச்சுங்களேன், மயில் வந்து அடிச்சுட்டு போயிடும். கருது அப்படி விளைஞ்சா கூட மயில அடிச்சுட்டு போயிடும். எந்த 24 ஹவர்ஸுங்கிறேன் பாருங்க. அதாவது காலையிலேருந்து பொழுது போற வரைக்கும் ஆடு, மாடு எந்த நேரம் பார்த்தாலும் அங்க தான் மேய்ச்சலே. அதனால நம்ம ஒரு ஆளு செலவு பண்ணி படல் கிடல்லாம் அடைச்சு விவசாயம் பண்ண முடியாதுன்ட்டு, அதுக்காக தாங்க இப்ப நான் கண்ணு காட்டுனேன் பாருங்க. நான் உட்காந்துருந்தேன் பாருங்க. அந்த கண்ண வந்து இந்த வயலுக்கு தான் போட்டு, உளுந்த விதைச்சு 4 பக்கமும் நீல வலைய கட்டி, ஏதோ ஒண்ணு செய்வோம். உளுந்துல ஒரு லாபம் இருக்குங்கிறாங்க. அதனால தை மாசம் நம்ம அந்த உளுந்து விதைச்சிடலான்ட்டு இருக்குங்க. அதோட செலவு நீல வலை 4 பக்கமும் கட்டி நீல வலை விட்டு, இது பாருங்க, இதான் என் கிணறு. இடிஞ்சுக்கிட்டு பாதி விழுந்துருச்சுங்க. இந்த தண்ணிய வச்சு எப்படியாச்சும் இந்த கண்ணை காப்பாத்திடலான்ட்டு தாங்க ஒரு நம்பிக்கையில. இது வந்து என் களம். கருது அடிக்கிறது, வண்டி வந்து நிற்கும், நாங்கள் சாப்பிட்ற இடம், உட்காந்து உட்காந்து இதெல்லாம் இது இது என்னோட களங்க. அதனால என்ன நினச்சிட்டு இருக்கேன்னாங்க, கண்ணை பேசாம சவுக்கு கண்ணை போட்டு 4 பக்கம் வலைய விட்டுட்டு, நம்ம ஜோலியை பார்த்துட்டு எங்கேயும் வியாபாரத்துக்கு ஓடலான்ட்டு இருக்கேங்க. நன்றி.